நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்றீங்க. பட் எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணணும்னு தெரியல. இல்லன்னா நீங்க ஒரு ஸ்விங் ட்ரேடிங் கூட பண்ணலாம். பட் ஸ்டாக் செலக்ஷன்ல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, இந்த வீடியோல ஒரு லைவ் ஸ்கிரீனர், ஃப்ரீ லைவ் ஸ்கிரீனர் யூஸ் பண்ணி எப்படி நீங்க ஸ்டாக் செலக்ஷன் பண்ணலாம் ஃபார் இன்ட்ராடே அண்ட் ஆல்சோ ஃபார் பொசிஷனல். ஈவன் நீங்க ஃபண்டமெண்டல் பேஸ்ட் ட்ரேடரா இருந்தா கூட இந்த ஸ்கிரீனரை வச்சு நீங்க எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு scanx.trade அந்த வெப்சைட் போயிடுங்க. ஸோ இந்த வெப்சைட் இஸ் டோட்டலி அவைலபிள் ஃபார் ஃப்ரீ ஃபார் ஆல் தன் யூசர்ஸ். ஸோ நீங்கள் தன் ஆல்ரெடி ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா இது டோட்டலி ஃப்ரீ. இல்லைனா தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாலே தெரியும் ஹவு டு ஓப்பன் திஸ் அக்கௌண்ட். அதை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் மல்டிபிள் ஸ்கேனர்ஸ் இருக்கும். லைவ் மார்க்கெட் ஸ்கேனர். ஸோ ஒவ்வொரு இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு லைவ் மார்க்கெட் ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பேசிஸில் இப்போ கரண்ட்டாக என்னென்ன பர்டிகுலர் ஸ்டாக்ஸ்லாம் இந்த ரேடார்க்குள்ளே வருது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அது பேஸ்ட் ஆன் ரியல் டைம் இன்ட்ராடே டேட்டா, இல்லைனா ஃபண்டமெண்டல்ஸ் டேட்டா, இல்லைனா டெக்னிக்கல் அனாலிசிஸ். நீங்கள் கோல்டன் கிராஸ் ஓவர்ஸ், மொமெண்டம் ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி பார்க்கணுன்னா, இல்லைனா ப்ரைஸ் அண்ட் வால்யூம் பேஸ்டு பிரேக் அவுட்ஸ் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா அது கூட இருக்கும். இல்லை கேண்டில் ஸ்டிக் சார்ட்ஸ் லைக் 3 பிளாக் க்ரோஸ், ஷூட்டிங் ஸ்டார், ஹேமர், இன்வெர்டட் பின் பார்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அதை வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு திங் வித் ரெஸ்பெக்ட் டு லைவ் மார்க்கெட்ஸ்க்கு இன்ட்ராடே பேசிஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னா நீங்கள் லைவ் நீங்கள் மேலே இருக்கும் அதை கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அதில் நான் டே ஹை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டே ஹைனா கரண்ட்டாக நிஃப்டி 500 ஸ்டாக்ஸில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் டே ஹை கரண்ட்டாக ஹிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஸ்கேன் நடந்துகிட்டே இருக்கும் எவ்ரி செகண்ட். ஸோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்கேல்பராக இருக்கீங்க, சடனாக ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸ் நான் சூஸ் பண்ணணும்னா இப்போ ஐநாக்ஸ் பார்த்தீங்கன்னா டே ஹைட் ஆகுது. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டாக் ப்ரைஸ் ஏறிட்டே இருக்குது. 215, 216, 217. ஸோ நீங்கள் இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு சார்ட்ஸை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ண வரோம்னா நீங்கள் சார்ட்ஸை கிளிக் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் சார்ட்டை கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணுங்கள். லைக் 1 மினிட் டைம் ஃப்ரேம் இல்லை 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணிங்கன்னா கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா டே ஹை. ஸோ பிரேக் அவுட் ஆகி டே ஹை கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஸ்கேல்பர்ஸ் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 4 ஸ்டாக்கை வச்சுட்டு அது மேலே போகுதுன்ற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இந்த ஸ்கேனரை யூஸ் பண்ணி இம்மிடியேட்டாக இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும்போது இம்மிடியேட்டாக உள்ளே போயிட்டு டக்குன்னு வெளியே வர மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் யூ கேன் கெட் இன் அண்ட் கெட் அவுட் குயிக்லி. ஸோ கம்ப்ளீட் ஹோல் டே நீங்கள் வெயிட் பண்ண அவசியம் இருக்காது. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஜஸ்ட் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஏறிச்சு. ஒரு 217 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 218 ஆகிடுச்சு. ஸோ வித்தின் ஒரு 1 மினிட்ல நீங்கள் ஈவன் ஒரு 1000 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த லைவ் ஸ்கேனரில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். ஸோ நீங்கள் இது டே ஹைன்னு மட்டும் இல்லை, இன்கேஸ் நீங்கள் டே லோ பிரேக் ஆகிற ஸ்டாக்னா நீங்கள் டே லோ கொடுத்துடலாம். ஸோ டே லோ கொடுத்துட்டிங்கன்னா இன்கேஸ் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது டே ஹை. ஸோ இப்போ டே லோ பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸ்லாம் வருது. ஸோ இப்போ ஃபைசர் இருக்கா, அப்போ ஃபைசர் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைசரோட ஓவரால் சார்ட் எடுத்து பாருங்கள். ஸோ இப்போ 5140 இருக்குது, அது 5139. ஸோ இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டாக இருக்குது. டே ஹை டே லோ பிரேக் பண்ணி கீழே போகுது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுக்கலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீனர் நான் நிஃப்டி 500 கொடுத்துருக்கேன். இன்கேஸ் எனக்கு கம்ப்ளீட் பெரிய யூனிவர்ஸ் வேணாம், எஃப்என்ஓவில் இருக்க ஸ்டாக்ஸ் மட்டும் நான் ஷார்ட் பண்ண போகிறேன் இல்லை லாங் பண்ண போகிறேன்னா நீங்கள் ஜஸ்ட் எஃப்என்ஓ மட்டும் கொடுக்கலாம். அதில் ஏதாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வரும். அப்படி இல்லைனா இட் வில் கீப் ஸ்கேனிங் ஃபார் தட். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ஒரு மேனுவலாக செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ், எஃப்என்ஓ ஸ்டாக்ஸ், நிஃப்டி 50 இல்லைனா நிஃப்டி 500 அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மச் ஈஸியாக இருக்கும் ஃபார் இன்ட்ராடே. ஸோ ஸ்பெசிஃபிக்கலாக ஸ்கேல்பராக இருக்கீங்க, இல்லை யூ வாண்ட் டு கெட் இன் அண்ட் கெட் அவுட் குயிக்னா இந்த மாதிரி டே ஹை ஆர் டே லோ சூஸ் பண்ணி யூ கேன் கெட் இன் அண்ட் கெட் அவுட் குயிக்லி. ஸோ அதே மாதிரி மற்ற சில ஸ்கேனர்ஸும் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது கொடுத்துட்டிங்கன்னா ரைஸ் அண்ட் ஃபால்னு இருக்கும். ஸோ இதில் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் 1% ஃப்ரம் ஹை அதுலேருந்து ஃபால் ஆச்சா, இல்லை 2.5% ஃப்ரம் த ஹை ஃபால் ஆச்சா, இல்லைனா 10% ஃப்ரம் த ஹை ஃபால் ஆச்சா, இல்லைனா ரிவர்ஸில் நடக்குதுன்னு வச்சுப்போமே, ஃப்ரம் டே லோலேருந்து 1% ஹை மேலே போயிருக்கிறது, இல்லை 2.5% மேலே போயிருக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் இருந்ததுன்னா அதுவும் இந்த ஸ்கேனரில் வந்துடும். இன்கேஸ் எதுவுமே இல்லைனா இட் வில் கீப் லுக்கிங் ஃபார் தட். ஸோ அது ஒன்று இருக்குது. அது இல்லாமல் வால்யூம் ஒன்று இருக்குது. இன்கேஸ் ஏதாவது ஒரு அன்யூஷுவல் வால்யூம் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். ஓகே, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ அன்யூஷுவல் வால்யூம் இருக்குது. ப்ராபப்ளி நிறைய டெலிவரி கூட நடக்கலாம் இந்த ஒரு விஷயத்தில். ஸோ இட் குட் பி ஆன் எய்தர் சைட். ஸோ நீங்கள் இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு பதிலாக ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, ஸ்டாக் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து இப்போ ஒரு பெரிய வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஸ்வலாக இருந்த வால்யூமோட இன்றைக்கி வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது. இட் குட் பி ரிவர்சல் ஃப்ரம் இயர், அது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் லைவ் ஸ்கேனரில் இன்ட்ராடே மட்டும் இல்லாமல் பொசிஷனலாகவும் இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் இன்சைட்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இன்சைட்ஸ் போனீங்கன்னா இந்த ஹீட் மேப் கம்ப்ளீட் ஹீட் மேப் வந்துடும்.
ஓவராலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இப்போ நிஃப்டி 50 இருக்கா, எனக்கு நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக் இருக்குது, இதில் எத்தனை ஸ்டாக்கு 3% கீழே இன்றைக்கி இருக்குது அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 3% மட்டும் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த சிப்லான்ற ஒரு ஸ்டாக் மட்டும் தான் இன்றைக்கி 3% கிட்ட டவுன் ட்ரெண்டில் இருக்குது, மற்ற எந்த ஸ்டாக்குமே இல்லை. ஸோ ஓவராலாக இது நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ரெட்டாக இருந்ததுன்னா மார்க்கெட் இன்றைக்கி பேரிஷாக இருக்குது, ரொம்ப க்ரீனாக இருந்ததுன்னா மார்க்கெட் இன்றைக்கி புல்லிஷாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஓவரால் யூனிவர்ஸை நிஃப்டி 50லேருந்து நிஃப்டி 500 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஓவரால் மார்க்கெட்டோட டெப்த் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ இதில் நீங்கள் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ வாண்ட் டு நோ எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ 3% கிட்ட பாசிட்டிவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3% மேலே இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் ஓவராலாக மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுக்கிறத விட லாங் பொசிஷன்ஸ் போகிறது பெட்டர். ஸோ இந்த ஹீட் மேப்பை வச்சு ஓவரால் மார்க்கெட்டோட புல்லிஷாக இருக்கா இல்லை பேரிஷாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதர் லாங் ட்ரேடோ இல்லை ஷார்ட் ட்ரேடோ எடுக்கலாம். ஸோ இதில் ஸ்க்ரீனர்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபண்டமெண்டல் ஸ்க்ரீனர், டெக்னிக்கல் ஸ்க்ரீனர், இன்ட்ராடே ஸ்க்ரீனர், ப்ரைஸ் வால்யூம் ஸ்க்ரீனர், கேண்டில் ஸ்டிக், இந்த மாதிரி மல்டிபிள் இருக்குது. சரி, நீங்கள் ஒரு இன்ட்ராடே பேசிஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்ட்ராடே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் வால்யூம் பேஸ்டு ட்ரேடிங் ஏதாவது பண்ணோன்னா ஹை வால்யூம் ஸ்டாக்ஸ், ஸோ ட்ரேடிங் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் தட் ஆர் யூஸ்வலி ஹை வால்யூம்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆயிரும். நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஹை வால்யூம் தாண்டி சப்போஸ் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கிராஸ் ஓவர்ஸ் இருக்குது, மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர், இது பார்த்தீங்கன்னா EMA 10 அண்ட் EMA 15 மினிட்ஸ் கேண்டில் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் EMA அண்ட் லார்ஜ் EMA, அதை பேஸ் பண்ணி இன்னும் கேண்டில் ஸ்டிக் கிராஸ் ஓவர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இன்ட்ராடே ரெக்கவரின்னு இருக்கும். ஸோ ஸ்டாக்ஸ் தட் ஹவ் மேட் சிக்னிஃபிகண்ட் ரெக்கவரி ஃப்ரம் தேர் இன்ட்ராடே லோ, அதில் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக் வந்ததுன்னா இங்கே டிஸ்பிளே ஆகும். அதேமாரி ஸ்டாக்ஸ் ஓவரால் இந்த சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் ஹை ப்ரைஸஸ் கிரேட்டர் தென் 3% above the LTP, ஸோ டே ஹை ப்ரைஸஸ் 5% above ஓப்பன். ஸோ இந்த மாதிரி எனி ஸ்பெசிஃபிக் கஸ்டமைசேஷன் பேராமீட்டர்ஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் ப்ரைஸுக்கு மேலே இருக்கா இல்லை சூப்பர் ட்ரெண்ட் ப்ரைஸுக்கு கீழே இருக்கா, அதுவும் இதில் வந்துடும். அண்ட் மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஹை அண்ட் ஓப்பன் அண்ட் லோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஓப்பன் ப்ரைஸும் ஹை ப்ரைஸும் எந்தெந்த ஸ்டாக்லாம் சேமாக இருக்குது, மார்னிங் ஓப்பன் ப்ரைஸும் லோ ப்ரைஸும் எந்தெந்த ஸ்டாக்லாம் சேமாக இருக்குது, ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்ததுன்னா தெர் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி தட் இட் கேன் கோ டவுன் ட்ரெண்டாக இருக்க போதுன்னு அர்த்தம். ஓப்பன் லோ சேமாக இருந்ததுன்னா அப் ட்ரெண்ட் அதிகமாக இருக்க போதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஓப்பன் ஹை கொடுத்தீங்கன்னா மோஸ்ட்லி இது பீரிஷாக தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஷார்ட் பண்ணிவிட்டு அதில் ஓகே இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஓப்பன் அண்ட் ஹை சேமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 330, ஹை ப்ரைஸ் 300 அண்ட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 307. ஸோ ஆல்மோஸ்ட் 10% கிட்ட டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் ஓப்பனும் ஹையோ சேமாக இருக்கோ அதை நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் மட்டும் பண்ணலாம். அதே மாதிரி ஓப்பன் அண்ட் லோ எதுன்றதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் அண்ட் லோ ரெண்டுமே எது சேமாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாபா ஆர்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஓப்பன் ப்ரைஸ் 17.53, லோ ப்ரைஸ் 17.53, பட் இப்போ பார்த்தீங்கன்னா 19.8, ஆல்மோஸ்ட் 18% கிட்ட அப் மூவ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு புல்லிஷ் கேட்டகரியில் வரும். ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக கஸ்டமைஸ் பண்ணி ஓவராலாக ஃப்ரம் ஓகே எனக்கு வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும், எனக்கு ஒரு 5,000 crores மார்க்கெட் கேப் மேலே இருக்க ஸ்டாக்ஸ் இல்லை NSE 50ல் இருக்க ஸ்டாக்ஸ், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபில்டர் ஆட் பண்ணால் கூட இட் will automatically give you. ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு FNO ஸ்டாக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணால் கூட போதும். FNO ஸ்டாக்ஸில் ஏதாவது நீங்கள் சொன்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது மட்டும் வந்துடும், நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து நார்மல் ப்ரைஸ் கெய்னர்ஸ் அண்ட் ப்ரைஸ் லூசர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் கெய்னிங் ஸ்டாக்ஸ், அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸ்னு பார்த்துட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ரீன் ஸ்டாக்ஸ், ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், இது முன்னும் ஓவராலாக எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஹை ப்ரைஸ் கெய்னர்ஸாக இருக்குது அண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஹை ப்ரைஸ் லூசர்ஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ஓவராலாக ஷார்ட் பண்ணிவிட்டு அந்த பேசிஸில் நீங்கள் கேன் சூஸ் யுவர் ட்ரேட்ஸ். ஸோ இன்னொன்று வந்து யூ கேன் கோ டு டெக்னிக்கல் ஸ்க்ரீனர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஸ்டாக்ஸ் அண்ட் ஓவர் சோல்ட் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ ஓவர் பாட் ஸ்டாக்ஸ் சிம்பிள் RSI இதெல்லாம் 75க்கு மேலே இருக்கோ அதெல்லாம் வந்து ஓவர் பாட் ஸ்டாக்ஸாக வந்துடும். ஸோ தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் இட் கேன் ரிவர்ஸ் ஃப்ரம் இயர் RSI பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. இல்லை எனக்கு வந்து ஓவர் சோல்டு ஸ்டாக் வேணும், இதெல்லாம் RSIக்கு 25 கீழே இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் மென்ஷன் பண்ணி நீங்கள் அதை பற்றியும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஓகே இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஓவர் சோல்டில் இருக்குது, ப்ராபப்ளி ஃப்ரம் இயர் இட் கேன் ரிவர்ஸ் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். இது இல்லாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்குது, ஸோ இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் நியர் த சப்போர்ட், ஸோ ப்ராபப்ளி சப்போர்ட் கிட்ட இருந்ததுன்னா அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கலாம். அதேமாதிரி எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் நியர் த ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா ப்ராபப்ளி அங்கேருந்து ஒரு ரிவர்சல் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் யூ கேன் ஈஸிலி ஸ்கேன் இட். ஜஸ்ட் நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்கேனர் வேணுமோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலாக இட் வில் கிவ் யூ த நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸ். இன்கேஸ் நீங்கள் இன்ட்ராடேவும் பண்ணல இல்லை பொசிஷனலும் பண்ணல, நான் ஒரு பியூர்லி ஃபண்டமெண்டல் பேஸ்ட் ட்ரேடர்னா கூட
ஃபண்டமெண்டல் ஸ்க்ரீனர்ஸும் இருக்குது. ஜஸ்ட் ஃபண்டமெண்டல் ஸ்க்ரீனர் வந்துட்டு பெஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்ன்னு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே எந்தெந்த ஸ்டாக்ஸுக்கெலாம் லேட்டஸ்ட்டாக நல்ல குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு பேஸ் பண்ணி அதுவே இன்னும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கையும் ஃபர்தராக ரீட் பண்ணலாம். சப்போஸ் இப்போ ஓகே இந்த ட்ரெண்ட்னு ஒரு ஸ்டாக் இருக்குது. ஐ வாண்டட் டு டூ அ டீட்டெயில் அனாலிசிஸ் ஆன் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் ட்ரெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ட்ரெண்ட்டை வச்சு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம். ஓகே ஓவராலாக அந்த பர்டிகுலர் ஸ்டாக் ஹவு மச் மூவ்மெண்ட் இட் ஹஸ் கிவன், இல்லைனா இமீடியட்டாக யூ கேன் இஃப் யூ வாண்டட் டு பை இட் ஆர் செல் இட் டேரெக்டாக ஃப்ரம் கிளிக் ஆஃப் பட்டனில் யூ கேன் ட்ரேட் இட். இன்கேஸ் எனக்கு வந்து இன்னும் டெப்த்தாக நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிள், யூ ஜஸ்ட் டைரெக்ட்லி கோ டு ஹோம் அண்ட் இங்கே யூ கம் அண்ட் செலக்ட் ட்ரெண்ட். ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக that will give you all the necessary informations like financial results வேணுமா financial results கம்ப்ளீட்டாக கொடுத்துரும். பேலன்ஸ் ஷீட்ஸ்னால் you can read the balance sheets, cash flows, shareholding pattern, peer comparisons, overall corporate actions, எத்தனை டிவிடெண்ட் கொடுத்துருக்கு, போனஸ் வந்திருக்கு. இது இல்லாமல் அடிஷன் டு தட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், ஓவரால் ஸ்கோர் என்ன, ட்ரெண்ட் புல்லிஷாக இருக்கா இல்லை பேரிஷாக இருக்கா. அண்ட் இன் அடிஷன் டு தட் ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் ஃபண்டமெண்டல் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணால் கூட இந்த ஒரு பேஜில் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக இருக்கீங்க, ஸோ ஒரு ஸ்விங் ட்ரேடர், ஒரு பிரேக் அவுட் ட்ரேடராக இருக்கீங்க, எனக்கு வந்து லேட்டஸ்ட்டாக எந்தெந்த பர்டிகுலர் ஸ்டாக்லாம் பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு தெரியணும்னா ஜஸ்ட் இந்த ப்ரைஸ் அண்ட் வால்யூம் ஸ்க்ரீன்ஸ் போயிட்டிங்கன்னா அதில் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகே எந்தெந்த பர்டிகுலர் ஸ்டாக்லாம் கரண்ட்டாக லாஸ்ட் 1 வீக் ஹையை க்ராஸ் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே வந்துடும். ஓகே இந்த எல்லா ஸ்டாக்ஸுமே லாஸ்ட் 1 வீக் ஹையை க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு, லாஸ்ட் 1 வீக் இல்லை லாஸ்ட் 4 வீக்ஸ் ஹை பிரேக் அவுட்டு, ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே வந்துடும். ஸோ எந்தெந்த பர்டிகுலர் ஸ்டாக்லாம் நீங்கள் கொடுக்குற கண்டிஷன்ஸ் வருதோ அது எல்லாமே வந்துடும். எனக்கு 4 வீக்ஸ் வேணாம், சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் கஸ்டமைசேஷன் வேணும்னா ஜஸ்ட் கிளிக் ஆன் கஸ்டமைசேஷன். அதில் இங்கே வந்துட்டு ஹை இருக்கு இல்லையா, ஸோ இதில் யூ கேன் ஈஸிலி ஆட் ஃபில்டர்ஸ். கிளிக் ஆன் ஆட் ஃபில்டர்ஸ், ப்ரைஸ் அண்ட் வால்யூம் ஆக்ஷன் போங்க, இதில் ப்ரைஸ் சேஞ்ச் போங்க, இல்லைனா ஹை ப்ரைஸ் போங்க. ஸோ இதில் யூ கேன் செலக்ட் சப்போஸ் ஐ வாண்டட் டு நோ லாஸ்ட் 3 months பிரேக் அவுட் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் 3 months செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா automatically based on the current high price and what is the 3 months high price, accordingly it will give you the necessary stocks, shortlisted stocks. அதை பேஸ் பண்ணி you can trade it. ஸோ இது இல்லாமல் further detailed analysis, EOD detailed analysis வேணும் end of the dayனா FI டேட்டாஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் FIDI கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைக் ஓகே ஐ வாண்டட் நோ FIIs என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ FI மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஓவரால் இந்த மந்த் FIIs எவ்வளோ நெட் செல்லராக இருக்காங்க, இல்லைனா நெட் பையராக இருந்தாங்கன்னா நெட் பையர் காமிச்சிடும். அதேமாரி DII டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஓவரால் திஸ் மந்த் பார்த்தீங்கன்னா அவங்க பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ இது கேஷ் மார்க்கெட். இன்கேஸ் நீங்கள் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் வைக்கணும்னா கூட இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் ஓவரால் பார்ட்டிசிபென்ட்ஸோட டீட்டெயில்ஸ் தெரியும். ப்ரோ அக்கௌண்ட்ன்றது வந்து ப்ராப் ட்ரேடர்ஸ், FIIs, DIIs, இன்ஸ்டிடியூஷனல்ஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஓவராலாக அவங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னு தெரியணும்னா நீங்கள் இதையும் செக் பண்ணலாம். இன் அடிஷன் டு தட் மார்க்கெட் வேல்யூவேஷன்ஸ் சிம்பிள் லைக் வாட் இஸ் த ஓவரால் PE ரேஷியோ ஆஃப் த மார்க்கெட், இல்லை PB ரேஷியோ, இல்லைனா ஓவரால் டிவிடெண்ட் yield ஆஃப் த ஓவரால் ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ், எனி ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். இன் அடிஷன் டு தட் டெய்லி பிளாக் டீல்ஸு இல்லை பல்க் டீல்ஸு என்னென்ன இருக்கோ அதுவும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். அண்ட் நீங்கள் ஒரு F&O ட்ரேடர் வந்தீங்கன்னா சம்டைம்ஸ் இல்லை ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் வைட் பொசிஷன் லிமிட் கிராஸ் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் பேனில் வரும். ஸோ இன்கேஸ் எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் பேனில் இருந்ததுன்னா இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பேனில் இருக்க ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக பொசிஷன் எடுக்க முடியாது, எக்ஸிஸ்டிங் பொசிஷன் வேணால் நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த இன்சைட்ஸ் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த ஒரு இடத்துல வந்துடும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு ஓனாக நீங்கள் ஒரு ஸ்கேனரை க்ரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் ஹோம் வந்துட்டு ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா கிரியேட் யுவர் ஓன் ஸ்கேனர் வந்துடும். ஸோ இதில் எல்லாமே வந்துடும். நீங்கள் கோடு இல்லைனா query அந்த மாதிரி எதுவுமே எழுத தேவையில்லை. நீங்கள் என்ன ஃபில்டர் மென்ஷன் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சப்போஸ் இப்போ NSEனா NSE செலக்ட் பண்ணுங்கள். அதில் ஃபர்தராக என்னென்ன இண்டிசஸ் வேணும், நான் Nifty 50 செலக்ட் பண்ண போகிறேன், இல்லை Nifty 500 செலக்ட் பண்ண போகிறேன்னா ஓகே நான் இப்போ Nifty 500 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணணும் ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்தோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். இப்போ ஆட்டோமொபைல் கிளிக் பண்ணலாம். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ஸ் தட் இஸ் ரிலேட்டட் டு ஆட்டோமொபைல் இன் Nifty 500 ஆட்டோமேட்டிக்கலாக இதில் வந்துடும். இதுலேருந்து நீங்கள் டீட்டெயில் ஸ்டடி ஏதாவது பண்ணணுன்னா கூட பண்ணலாம். இப்போ இதில் எந்தெந்த பர்டிகுலர் ஸ்டாக்குக்கெலாம் FII ஹோல்டிங் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுவும் வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரீ டிஃபைன் கண்டிஷன்ஸ் FII ஹோல்டிங்ஸ் எது அதிகமாக இருக்குது, மஹேந்திரா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணுன்னா கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைனா இதில் அடிஷ்னலாக வேறு ஏதாவது ஃபில்டர் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக செக் பண்ணணுன்னா கூட அடிஷனல் ஆட் ஃபில்டர்ஸ் கொடுத்து நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த scanx.trade வந்து டோட்டலி இன்பில்ட் ஃபார் தன் யூசர்ஸ். ஸோ தன் யூசர்ஸ் எல்லாருமே நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஓன் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி உள்ளே போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீனர் ஸ்பெசிஃபிக் டு இன்ட்ராடே இல்லை பொசிஷனல் இல்லை ஃபண்டமெண்டல் எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் screener.in ஒரு வெப்சைட் இருந்தது. அதுக்கு நான் இயர்லி 5,000 rupees கொடுத்து பே பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லா டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு. இப்போது எனக்கு அதுக்கான நெசசிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த சேம் அனாலிசிஸ் அதில் என்ன நான் பண்ணுறனோ அது எல்லாமே இதிலே வந்துருச்சு. அடிஷன் டு தட்
சார்ட்டிங்கில் நான் என்னென்ன பண்ணணும் அதுவும் இதில் வந்துருச்சு. ஸோ ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ப்ளஸ் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெண்டுமே சேர்த்த மாதிரி ஒரே பிளேஸில் ஃப்ரீயாக வரும்போது இட்ஸ் மச் ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மை மோர் அண்ட் மோர் செக் பண்ணுங்கள். ட்ரை டு கிரியேட் யுவர் ஓன் செட் ஆஃப் ஸ்க்ரீனர்ஸ். நிறைய ப்ளே அரவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ட்ரை டு ஃபைண்ட் வாட் ஆர் த திங்ஸ் தட் ஆர் ரியலி யூஸ்ஃபுல். ஸோ இன்ட்ராடே ஸ்க்ரீனர் இருக்குன்னா அதில் நிறைய ஸ்க்ரீனர் இருக்குது. அதில் எந்த ஸ்க்ரீனர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இன்சைட்ஸ் பாருங்கள், ஹீட் மேப் பாருங்கள். ஓவரால் மார்க்கெட் டெப்த்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா டேக் ஒன்லி லாங் ட்ரேட்ஸ் ஃபார் தட் டே. ஓவராலாக மார்க்கெட் டெப்த் நெகட்டிவாக இருந்ததுன்னா டேக் ஒன்லி ஷார்ட் ட்ரேட்ஸ் ஃபார் தட் டே இஃப் யூர் அன் இன்ட்ராடே ட்ரேடர். ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீனரை யூஸ் பண்ணிங்கன்னா ஓவரால் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் அட்ரஸ் இட். தேங்க்யூ.